உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு. தற்போது சிவஞான சித்தியார் சுபக்கம் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரியார் அவர்கள் அருளிய நூலினை சிந்தித்து வருகிறோம். இறையருளையும் குருவர்களையும் வணங்கி வகுப்பிற்குள் நுழைவோம். ஐயா அவர்கள். சைவ சித்தாந்தம் என்கின்ற இந்த தத்துவம் தமிழர்க்கே உரித்தானது என்று சொல்லப்படுகிறது. தத்துவ ஞானத்தை பொறுத்தளவிலே, சித்தாந்த தத்துவ ஞானத்தை பொறுத்தளவிலே 14 நூல்கள் மிக முக்கிய நூல்களாக கருதப்பட்டு போற்றப்படுகின்றன. மேலோட்டமாக சித்தாந்த அனுபவத்தை உண்மை விளக்கம் நூலின் மூலமாக பெற்ற நாங்கள் அதற்கடுத்த நூலாக திருவருட்பயன் என்கின்ற நூலினை கற்க முயன்றோம். சைவ சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற பெரியவர். நம்முடைய சந்தான குரவர் மரபிலே மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற இந்த நால்வரும் முக்கியம் பெறுகிறார்கள். இந்த உமாபதி சிவாச்சாரியார் இல்லைவாழ் அந்தணர்கள் மரபிலே தோன்றியவர். தத்துவ ஞானம் உதித்த காரணத்தினாலே மறைஞான சம்பந்தரை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொள்கிறார். அவரினாலே உண்மை விளக்கம் பெறுகிறார். அத்தகைய அந்த பெரியவர் சைவ சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை ஆக்கியிருக்கிறார். அந்த 8 நூல்களையும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்கிற மரபு இருந்து வருகிறது. அந்த 8 நூல்களிலே எளிமையான நூலாக கருதப்படுவது திருவருட்பயன் என்கின்ற நூல். குறள் வடிவிலே 100 குறளாக ஆக்கப்பட்ட அந்த நூலை நாங்கள் 2வது நூலாக கற்க முயன்றோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். ஆங்காங்கு இடவேற்படுகிற பொழுதெல்லாம் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் கை கொடுத்து நமக்கு உதவினார்கள். அந்த பெரியார்களை மீண்டும் மனதிருத்தி போற்றுவது நமது கடமையாகிறது. அதற்கு பிறகு கற்க வேண்டிய நூல்கள் பல இருந்தாலும் நம்முடைய ஆர்வத்தின் காரணமாக நேரடியாக மேல் நிலையிலே கற்க வேண்டிய ஒரு நூலுக்குள்ளே இப்பொழுது நாங்கள் நுழைந்திருக்கிறோம். சிவஞான சித்தியார் என்கின்ற அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த அந்த நூலுக்குள்ளே இப்பொழுது நாங்கள் பயணிக்க தலை பெற்றிருக்கிறோம். அந்த நூலை கற்பதற்கான அறிவு அல்லது முன்னறிவு நமக்கு வந்துவிட்டதா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இறைவனுடைய திருவருள் நோக்கியும் குருநாதர்களுடைய அருள் நோக்கியும் சந்தனாச்சாரியார்கள் நமக்கு அருள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையிலும் அந்த நூலிலே நாங்கள் பயணப்படத் தொடங்கி இருக்கிறோம். சித்தாந்த நூல்களின் தத்துவத்தின் பல ரகசியங்களை இந்த நூல் வெளியிடுவதாக சொல்கிறார்கள். சித்தியார் கற்ற பிறகு நேரடியாக சிவஞான போதம் கற்கலாம் என்பதுதான் மரபு. அந்த அளவுக்கு இந்த நூல் முக்கியம் பெறுவதாக அமைகிறது. இந்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை நாம் கற்பதற்கு உரை செய்து வழிகாட்டி இருக்கிறவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் நீதியரசர் அமரர் திருவிளங்கம் ஐயா அவர்கள். புதுமையான எளிமையான இன்றைய காலத்துக்கேற்ற முறையிலே அவர்கள் இதற்கான உரையை செய்திருக்கிறார். இன்னும் பல அறிஞர்கள் ஆழமாக இந்த நூலுக்கு உரை செய்திருக்கிறார்கள். நமக்கு முதல் நிலைக்கு இந்த நூலை கற்பது வசதியாகவும் வாய்ப்பாகவும் இருக்கிறது. அது நோக்கி இந்த உரையை கை கொண்டு நாங்கள் இந்த நூலுக்குள்ளே பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். இந்த நூலை முதல் பகுதியாக பாயிரவியல் என்று ஒரு இயல் அமைத்து நூலை
உருவாக்குகிறார். அந்த பாயிரவியலிலே 6 பாடல்கள் அமைக்கப்படுகின்றன. அதிலே முதல் பாடல் விநாயகர் வணக்கமாக அமைகிறது. நாங்கள் திருவருட்பயனிலே படித்தோம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று கான் என்று ஒரு உபதேசமாகவே அந்த குறளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். விநாயகரை வணங்கினால் தத்துவ ஞானம் கற்க வேண்டியதில்லை, உணர வேண்டியதாக தானே அமைந்துவிடும் என்று சொன்னது 100 விதமான உண்மை கருத்து என்பதை மனம் பதித்துக் கொண்டு விநாயகரை வணங்கி அவரே குருவாக நின்று நமக்கு இந்த நூல்களை விளக்கம் செய்ய வேண்டும் என்ற வழிபாட்டோடுதான் இந்த நூலுக்குள்ளே நாம் நுழைய வேண்டும் என்பதை மீண்டும் நினைவுறுத்தும் முகமாக இந்த நூலும் விநாயகர் வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறது. ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் என்று தொடங்குகிற அந்த விநாயகர் வணக்கத்தோடு இந்த நூலை ஆரம்பிக்கிறார். பாயிரவியலின் முதற் பாடலாக அது அமைகிறது. அதற்கு பிறகு பரசிவ வணக்கம் என்று 2வது பாடலை அமைக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்திலே மிக முக்கியமான தனித்த கருத்தாக கருதப்படுவது இந்த பரசிவம் என்கின்ற சொரூப நிலையை நாம் விளங்குவது. இறைவனுக்கு சொரூபம் தடத்தம் என்கின்ற 2 நிலைகள் உண்டு. தடத்தத்திலே அருவம் அருவுருவம் உருவம் என்று 3 வடிவங்கள் கொள்கிறான் என்று படித்திருக்கிறோம். அந்த அருவ நிலை என்பது காட்சிக்கு வராத ஒரு நிலை என்பதையும் நாம் கற்றிருக்கிறோம். இதை இதுவரை பல மதங்கள் இந்த நிலை வரை இறைவன் பற்றி பேச இருக்கின்றன. ஆனால் சைவ சித்தாந்தத்துக்குரிய தனிப்பார்வையாக சொரூபம் என்கின்ற வழிபாட்டு முறையை சொல்வதாக சொல்கிறார்கள். சொரூபம் என்பது காட்சிக்கு வராத வடிவம் அல்ல, அது சிந்தனைக்கும் அகப்படாத வடிவம் என்கிறார்கள். அதாவது வாக்குக்கும் மனதுக்கும் அகப்படாமல் நிற்கக்கூடிய இறைவனுடைய நிலையை சொரூப நிலை என்று சொல்வதாக சொல்கிறார்கள். அந்த சொரூப நிலையில் இருக்கும் இறைவனுக்கு நாமம் என்ன வடிவம் என்ன என்பதெல்லாம் ஒருவருக்கும் தெரியாது. அதனாலே இறைவன் நோக்கி எந்த நாமத்தை சொன்னாலும் எந்த வடிவத்தை சொன்னாலும் அந்த சொரூப நிலை சிவனுக்குள்ளே அது அடங்கிவிடும். சொரூப நிலை இறைவனுக்கு நாமம் இல்லை என்று சொல்லிவிட்டு எப்படி அதை சிவம் என்று சொல்லலாம் என்று கேட்டால், நம் அறிவுக்கு ஏதோ ஒன்றை சொல்லித்தான் சுட்டித்தான் ஒன்றை அறிய வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறபடியால் அதை சொரூப சிவம் என்று சொல்கிறார். அந்த உயர்நிலை இறைவன், அதாவது நம் அறிவையெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய சித்தமும் செல்லா சேட்சியனாக இருக்கக்கூடிய அந்த சொரூப சிவனை 2வது பாடலிலே வணக்கம் செய்கிறார். 3வது பாடலிலே இந்த நூலை என்ன வழிபட்டு தான் செய்கிறேன் என்பதை எடுத்துச் சொல்கிறார். நூலின் வழி சொல்கிறார். அதற்கு அடுத்த பாடலாகிய 4வது பாடலிலே முதலிய பொருள் கேட்போர் பயன் என்கின்ற விஷயத்தை சொல்கிறார். இந்த நூல் என்ன விடயங்களை உட்படுத்துகிறது, இதை கேட்பதற்கு யாருக்கு தகுதி உண்டு, கேட்பதனால் விளையக்கூடிய பயன் என்ன என்பது 4வது பாடலிலே சொல்லப்படுகிறது. 5வது 6வது பாடல்களிலே அவையடக்கம் சொல்கிறார். முதல் அவையடக்கத்திலே இந்த தத்துவத்தை சொல்ல எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பி 2வது அவையடக்கத்திலே அதை சொல்வதற்கான தகுதியை உரைத்து இந்த 6 பாடலோடு பாயிரவியல் முடிவடைகிறது. அதற்கு பிறகு நாங்கள் அளவை இலக்கணம் படிக்க ஆரம்பிக்கிறோம். அளவை இலக்கணம் என்பது ஒரு உண்மையை, அதாவது வெளிப்பட்டு தெரியாத ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்கான வழிகளை எடுத்துச் சொல்கிற முறைமை. அதை பிரமாணங்கள் என்று வடமொழியிலே சொல்வார்கள். ஒரு உண்மையை நிர்ணயிப்பதற்கு என்ன வழிகள் உண்டு என்று ஆராய்ந்திருக்கிற நம்பெரியவர்களும் தான், வேற்றுமொழி பெரியவர்களும் தான் அந்த பிரமாணங்களை அல்லது அளவையை 6ஆக பிரித்தார்கள், 10ஆக பிரித்தார்கள். இப்படி பல வகையாக பிரித்து எடுத்து சொன்னார்கள்.
அந்த அளவை விரிவுகளை எல்லாம் ஒன்றடக்கி 3 அளவுகளாக சைவ சித்தாந்திகள் கொள்கிறார்கள். அந்த 3 அளவை என்ன என்று கேட்டால், காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்று தமிழிலே அந்த அளவைகளை சொல்கிறார்கள். வடமொழியிலே காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று இந்த பிரமாணங்கள் உரைக்கப்படுகின்றன. அப்படியானால் அந்த 10 வகையாக உரைக்கப்பட்ட பிரமாணங்கள் எல்லாம் தவறா என்றால் இல்லை. அவையெல்லாம் இந்த 3 பிரமாணங்களுக்குள்ளே சிந்திக்கிற பொழுது அடங்கி விடுகிற உண்மை தெரிகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். காட்சி பிரமாணம் என்பது ஒன்றை நம் பொறிபுலன்களால் கண்டுகொள்வது, இது காட்சி பிரமாணம். அடுத்ததாகிய அனுமான பிரமாணம் என்பது காட்சிக்கு உட்படாத, ஐம்பொருள்களிலே எந்த ஒன்றாலும் காட்சிக்கு உட்படாவிட்டாலும் ஒரு உண்மையை நாங்கள் அனுமானித்து அறியலாம். இதைத்தான் அனுமான பிரமாணம் என்கிறார்கள். அந்த அனுமான பிரமாணத்துக்கு சில வரையறைகள் உண்டு. ஊகித்து அறிவது, ஒரு உண்மையை கண்டறிவது என்பது ஒன்று, ஊகித்து அறிதல் என்பது ஒன்று. அதைத்தான் கருதல் அளவை என்று சொல்கிறார்கள். இந்த 2 அளவைக்கும் அப்பால் உயர்ந்தோர் சொல்ல கேட்டறிவது என்று ஒரு பிரமாணம் உண்டு. அதைத்தான் உரையளவை என்று சொல்கிறார்கள், ஆகம பிரமாணம் என்று சொல்கிறார்கள். யோக காட்சி அமைந்த உயர்ந்தவர்களால் சொல்லப்படுகிற விடயத்தை அப்படியே உண்மைக்கான பிரமாணமாக கொள்ளலாம் என்பது நம் பெரியவர்களுடைய கருத்து. ஆகவே இந்த 3 பிரமாணங்கள் பற்றியும் அவற்றினுடைய விரிவு பற்றியும், பிரமாணங்களூடாக காட்சிகளை காணுகிற பொழுது ஏற்படுகிற போலித்தன்மை பற்றியும், அதனூடாக பயணிக்கிற பொழுது ஒரு விவாதத்தை நடத்துகிற பொழுது அந்த விவாதத்திலே எல்லோரும் தந்தம் பிரமாணங்களை வைத்து வாதிடுகிற பொழுது எங்கே தோல்வித்தானம் உருவாகிறது என்பது பற்றியும், அதையெல்லாம் சட்டபூர்வமாக நிறுவ வேண்டும் என்பதற்கால் தோல்வித்தானத்தையும் நிலைநிறுத்துகிறதாகவும் இந்த பிரமாணவியலிலே விவரங்கள் சொல்லுகிறார். அதிலே காட்சி பிரமாணம் 4 வகையாக விரிகிறது. வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என்று காட்சி பிரமாணம் 4 வகையாக பிரிகிறது. அனுமான பிரமாணம் அடிப்படையிலே 2 வகையாக பிரிகிறது. அதாவது தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம். ஒரு உண்மையை அனுமானித்து தான் விளங்குவது, ஒரு உண்மையை மற்றவர்கள் விளங்கும்படியாக அனுமானித்து சொல்வது. இது அடிப்படையிலே 2 பிரமாணம் என்கிறார்கள். இதைவிட காட்சியை கொண்டு அனுமானிப்பது என்பது ஒன்று, அனுமானத்தை கொண்டு அனுமானிப்பது, கருதலை கொண்டு அனுமானிப்பது ஒன்று, ஆகமத்தை கொண்டு அனுமானிப்பது ஒன்று என அனுமான பிரமாணம் மேலும் 3 வகையாக பிரிகிறது. ஆகவே அனுமான பிரமாணம் 5 ஆகிறது. இனி ஆகம பிரமாணம் என்று வருகிற பொழுது மந்திரம், தந்திரம், உபதேசம் என்று அது 3 வகையாக பிரிக்கப்பட்டு இந்த பிரமாணங்களை கொண்டு எப்படி நாம் உண்மையை அறியலாம் என்பது வரையும் நாங்கள் ஓரளவு கற்றிருக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்திலேயே முடிவு செய்தபடி பிரமாணவிகளை தொடர்ந்து கற்காமல் ஆங்காங்கு நிறுத்தி தத்துவத்துக்குள் போவதும், பிறகு பிரமாணம் என்பது இப்பொழுது நாம் படிக்கப் போகிற படிப்புக்கு துணை செய்கிற கருவி நூல்தான், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கருவி நூலை தொடர்ந்து கற்பதனாலே இதுதான் தத்துவமா என்று, அதுவும் தொடக்கத்திலேயே கற்பதினாலே இதுதான் தத்துவமா என்று ஒரு சலிப்பு உருவாக வாய்ப்பிருக்கிறது. கருவி நூல்களிலே ஆர்வம் ஏற்படுவது பொதுவாக குறைவு. நாங்கள் இலக்கணம் படிக்கிற பொழுதும் அந்த உண்மையை உணர்கிறோம். ஆகவே தர்க்கம் படிக்கிற பொழுதும் அந்த உண்மை, தனியே தர்க்கத்தை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் கருவி நூல்களை படிப்பதும் தத்துவ நூல்களை பயணிப்பதுமாக இருப்போம் என்று முடிவு செய்ததன்படி இதுவரை படித்த அந்த கருவி நூல் வரிசையிலே இனி நாங்கள் மேலே படிக்கிற பொழுது போலிகளை பற்றி படிக்க வேண்டும்.
அதாவது அந்த பகுதிக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக விட்ட இடத்திலே இருந்து தத்துவத்திலே கொஞ்ச தூரம் நகர்ந்து விட்டு பழையபடி அந்த இடத்துக்கு நாம் வரலாம். நான் மீண்டும் ஒரு உண்மையை பகிரங்கமாக சொல்கிறேன். இந்த அளவு தத்துவ நூலை உங்களுக்கு கற்பிக்கிற ஆற்றல் எனக்கு இல்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த நூல்களிலே பெரும் ஆற்றல் கொண்ட அறிஞர்கள், சித்தாந்த புலவர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களோடு சேர்ந்து கற்க முயல்கிறேன், அவ்வளவுதான். ஆகவே இந்த கற்பித்தலிலே இடையூறுகள் ஏற்படலாம். அப்படி இடையூறு ஏற்படுகிற பொழுது அதை மான பிரச்சனையாக ஆக்காமல் பெரியவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு மேலே நகர வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தத்துவ கல்வி ஆகட்டும், திருக்குறள் கல்வியாகட்டும், இது வித்தைக்காக படிக்கப்படுவதில்லை என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன். முடிந்த அளவு முயற்சித்து பார்ப்போம், அதை வாழ்வாக்குவோம். அதை இல்லாமல் தத்துவ கல்வி வெறும் தத்துவ கல்வியாக மனதிலே பதிந்தால் ஆணவத்துக்கு இடம் தந்து அதுவே நம்மை பின்தள்ளி விடும் என்றபடியால் முயற்சித்து முயற்சித்து முன்போக பார்ப்போம் என்பதுதான் இந்த கல்வி முறையிலே நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இனி நாங்கள் முதலாவது சூத்திரத்துக்குள்ளே நுழைகிறோம். அந்த முதலாவது சூத்திரத்திலே அந்த சூத்திரத்தை படியுங்கள். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறுபிடும் அனாதிமுத்த சித்திரு மன்னி நின்றே. உங்களுக்குள்ளே முதல் மீட்பாக படிக்கிறோம். இந்த இந்த முதல் சூத்திரத்திலே என்ன சொல்கிறார் என்றால், இந்த பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். இங்கேதான் இறை நிரூபணம் பிறக்கிறது. அது ஏன் தேவை என்பதை விளக்கமாக சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் சேதனம் அசேதனம் என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உயிர் பொருட்களாலும் உயிரில்லாத பொருட்களாலும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரபஞ்சம் தானாக தோன்றும் என்றும் ஒரு சாரார் கருதுகிறார்கள். இன்னும் வேறு பலர் வேறு வேறு விதமாக இந்த பிரபஞ்சம் பற்றிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களும் அறிவாளிகள் தான். ஆனால் சித்தாந்திகள் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கு இறைவன் என்று ஒருவன் வேண்டும் என்பதை அவர்கள் பூரணமாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையைத்தான் இந்த தத்துவ நூலிலே நிரூபணம் பண்ணிக்கொண்டு முன்னகர்கிறார்கள். அதிலே அவர்கள் சொல்ல வருவது, இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கு இறைவன் என்று ஒருவன் வேண்டும். அந்த அந்த செய்தியைத்தான் இச்செய்தி இந்த நூல் சொல்லுகிறது, இந்த சூத்திரம் சொல்கிறது. இந்த சூத்திரத்தின் மூலம் ரெண்டு விஷயத்தை நிரூபணம் பண்ண முற்படுகிறார்கள். ஒன்று பதி உண்மை, அடுத்தது பதி இலக்கணம். ஒரு விஷயத்தை நிறுவுகிற பொழுது அந்த விஷயம் இருக்கிறது என்று முதல் நிறுவ வேண்டும். அப்படி நிறுவிய பிறகு அதற்கான இலக்கணம் என்ன என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு பொருளை கற்கிற பொழுது நாம் காணுகிற முறைமை. இப்பொழுது பதி என்று ஒருவன் இருக்க வேண்டும் என்று நிறுவுகிறார்கள். அதுதான் பதி உண்மை. அதை எப்படி நிறுவுகிறார் என்றால், மற்றைய தத்துவக்காரர்கள் எல்லாம் வேறு வேறு விதமாக சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் தவறு என்று சொல்லி கடைசியிலே சித்தாந்த உண்மையாகிய பதி என்று ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை நிறுவுவதாக இந்த சூத்திரத்திலே இருந்து தொடர்ந்து வருகிற பாடல்கள் சிலவற்றிலே அதை நிறுவுகிறார். அதற்கு பிறகு பதி இலக்கணம். அப்படி ஒருவன் இருக்கிறான் என்ற பிறகு அவனை பற்றிய விவரம் சொல்ல வேண்டும். இருக்கிறான் என்று முதலில் நிறுவ வேண்டும், பிறகு அவனை பற்றிய விவரம் சொல்ல வேண்டும். இந்த பாடலில் வருகிற கடைசி 2 வரிகளிலே இந்த விடயங்கள் நிரூபணமாகின்றன. தருபவன் ஒருவன் வேண்டும் 3வது வரியிலே வரும். அந்த தருபவன் ஒருவன் வேண்டும் என்பது முதல் நிரூபணம். அதுதான் பதி உண்மை சொல்கிற விஷயம். பிறகு தான் முதல் ஏறுமாகி மறிவிடும் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்றே என்கின்ற மிகுதி, அந்த 3வது வரியில் வருகிற மிகுதி பகுதியும் 4வது வரியும் பதி இலக்கணம் சொல்வதாக அமைகிறது.
அந்த அந்த நான் 2 வரியையும், அந்த 3வதிலே வரக்கூடிய மிகுதி வரியையும் 4வது வரியையும் 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். அது ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்றுரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்பது பதி உண்மைக்கு பிரமாணம் என்று எழுதுகிறார். பிறகு தான் முதல் ஈருமாகி அநாதிமுத்து சித்திரு மண்ணி நின்று மறிவிடும் என்பதை 2 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். தான் முதலாக நிற்கும் என்பது முதல் கூறு, இறுதியாக நிற்கும் என்பது அடுத்த கூறு. இப்படி அந்த வரியை விதித்துக் கொண்டுதான் இந்த முதல் அதிகரணத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்கிறார்கள். பதிவுண்மைக்கான நிறுவனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அதையெல்லாம் ஓரளவு நாங்கள் மெல்ல விளங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். 45வது பாடல் வரை நாங்கள் வந்திருக்கிறோம். அதிலே 2வது அதிகரணம் 38வது பாடலில் இருந்து ஆரம்பமாகிறது. நான் இதை சொல்வதற்கு காரணம், விட்ட இடத்தை உங்களுக்கு நினைவூட்டுவது என்பது ஒன்று, எனக்கு நினைவூட்டுவது என்று ஒன்று. நீண்ட காலம் விட்டு திருப்பி அதுக்குள்ளே வருகிறபடியால் தொடர்பற்றி இருப்போம் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். 38வது பாடல் வரையும் பதி உண்மையை நிரூபணம் செய்து கொண்டு வந்தார். இனி பதி இலக்கணம் சொல்ல போகிறார். அதை 2 வகையாக பிரித்துக் கொண்டு சொல்ல போகிறார். தான் முதலாகி அநாதிமுத்த சித்துரு மண்ணி நின்று மறிவிடும். ஒரே வரியை 2ஆக பிரிக்கிறார். முதல் ஈரும் என்று கிடந்ததை முதலை முன்வைத்து அந்த பாடல் வரியை நிறுவுகிறார். பிறகு தான் ஈருமாகி அநாத முத்து சித்துரு மண்ணி நின்று மறிவிடும் என்று 2 கூறுகளாக பிரித்து இந்த அதிகரணத்திலே சொல்லத் தொடங்குகிறார். அதிலே தான் முதலாக நின்று இந்த பிரபஞ்சத்தை இறைவன் உருவாக்குகிறான். தான் முதலாகி அநாதி முத்த சித்துரு மண்ணி நின்று மறிவிடும் என்பதிலே முதல் பிரிவாக எடுத்துக்கொண்டு, அதிலே முதலிலே பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன் என்பதை சொல்கிறார். காரணங்களை 3 வகையாக பிரிக்கிறோம். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று பிரிக்கிறோம். முதல் காரணம் என்பது ஒரு காரியம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் துணையாக இருந்தால், அந்த காரணம் அந்த காரியத்திலே எப்போதும் கலந்திருந்தால் அதை முதல் காரணம் என்று சொல்கிறோம். அதற்கு உதாரணம் பானையும் மண்ணும். மண் பானைக்கான முதல் காரணம். ஏனென்றால் மண் இல்லாமல் பானை இல்லை. ஆகவே அது எப்பொழுதும் கலந்திருக்கிறபடியால் மண் முதல் காரணம். பிறகு அந்த மண் பானையாவதற்கு திரிகைகள் நமக்கு துணை செய்கிறது. பானையாகும் வரையும் அது துணை செய்யும், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அதனுடைய துணை இல்லாமல் போய்விடும். பானை இருக்கிற இடமெல்லாம் திரிகை இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆகவே 2வது காரணம் துணை காரணம் என்று சொல்கிறோம். 3வது காரணம் நிமித்த காரணம். அது என்னவென்று கேட்டால், பானையை செய்வது மண்ணாகியது சடம். அதற்கு அறிவென்று ஒன்று இல்லை. அதை செய்கிற திரிவை என்ற கருவியும் சடம். அதற்கும் அறிவொன்றும் இல்லை. ஆகவே பானை மண் தானாக ஏறி திரிகையிலே இருந்து பானையை உருவாக்கும் என்றோ, திரிகை தானாக மண்ணை கொண்டு வந்து தன்மேலே உட்கார வைத்து பானையாக உருவாக்கும் என்றோ நம்ப முடியாது. சடமாகிய அவற்றுக்கு அறிவில்லை. ஆகவே பானை உருவாக அவை துணை செய்தாலும் அவை தானாக இந்த காரியத்தை செய்ய வாய்ப்பில்லை. அப்படியானால் எப்படி உருவாகிறது என்றால், அறிவுள்ள ஒருவன் இந்த 2ஐயும், முதற் காரணமாகிய மண்ணையும் துணை காரணமாகிய திரிகையையும் வைத்து பானையை உருவாக்க அறிவுள்ள ஒருவன் வேண்டும். அவனை நிமித்த காரணன் என்று சொல்வார்கள் என்பது இந்த காரணங்களுக்கான விளக்கம். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று காரணத்துக்கான விளக்கம். இனி அப்படியானால் இறைவன் நிமித்த காரணனாக இருந்து இந்த உலகத்தை உருவாக்குகிறான் என்றது முதல் பகுதி. அப்படியானால் முதல் காரணம் என்ன, துணை காரணம் என்ன என்ற கேள்வி பிறக்கும். இந்த உலகம் உருவாவதற்கு இறைவன் நிமித்த காரணன் என்று நாம் படித்து விட்டோம். அப்போ முதல் காரணம் என்ன, துணை காரணம் என்ன என்பதற்கு சித்தாந்தம் சொல்கிறது, முதல் காரணமாக மாயை என்ற ஒன்று இருக்கும்.
அது என்ன மாயை என்றால், நான் மீண்டும் நினைவூட்டிக் கொள்வதற்காக சொல்கிறேன். பதி, பசு, பாசம் என்று வருகிற பொழுது பாசத்தை முக்கூறுகளாக பிரிக்கிறார்கள். ஆணவம், கண்மம், மாயை என்று பிரிக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பாடம் படிக்கிற பொழுது நான் என்ன அனுபவம் கொண்டு சொல்கிறேன், மனதிலே ஒரு படமாக விழுந்து கொண்டு போக வேண்டும். வாயிலே வார்த்தையாக படித்தாலும் புத்தியிலே பதிவு செய்தாலும் மனதிலே ஒரு படமாக விழ வேண்டும். பதி, பசு, பாசம். பதி ஒன்று, பசு பல, பாசம் 3 என்று அடிப்படையிலே கற்கிறோம். அதிலே ஆணவம் என்பதுதான் மூலமலம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே இருந்து அதுதான் எல்லாவற்றுக்கும் இந்த மலத்தன்மைக்கு காரணமான மூலமாக இருப்பது அது நாம் படித்திருக்கிறோம். அடுத்தது அந்த ஆணவத்தினாலே விளைகிறது கண்மம். பிறகு இந்த உயிரை இந்த மலங்களிலே இருந்து விடுவிப்பதற்கு துணை செய்வது மாயை. அதனாலே அதனை நாங்கள் விடிவாமலமும் விளக்கு என்று சொல்கிறோம். இருள் முற்றாக நீங்கும் வரைக்கும் சின்ன ஒளி தந்து கொண்டிருக்கிற விளக்கை போல மாயை நமக்கு மலம் நீக்குகிற மலமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். நம் கையிலே அழுக்கு படிந்து விட்டால் சவர்க்காரம் போட்டு கையை கழுவுகிறோம். கை சுத்தமா, சவர்க்காரத்தாலே கை சுத்தமாகிறது. ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் சவர்க்காரமும் அசுத்தம்தான். சவர்க்காரம் என்பதை நாம் சாப்பிடவும் முடியாது, அதை அழுக்கு நீக்கியது என்பதற்காக அதை நாம் உண்ணவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. அழுக்கு நீக்கினாலும் கூட அழுக்கை நீக்குகிற அழுக்கு அது. அதுபோலத்தான் மாயையை நாங்கள் கொள்கிறோம். இந்த ஆணவம், கண்மம் முதலியவற்றை நீக்குவதற்கு துணை செய்வதாக இருப்பது மாயை. இந்த 3 மலங்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இப்பொழுது திருப்பி வருகிற பொழுது மாயை பற்றிய விவரங்கள் எல்லாம் விரிவாக ஓரளவு படித்திருக்கிறோம். ஓரளவுதான் படித்திருக்கிறோம். இன்னும் பல விரிவுகள் வரப்போகிறது. அதை இறைவன் விளக்கம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டுதான் படிக்க வேண்டும். இந்த மாயை என்பது தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்திற்கு முதல் காரணமாக இருக்கிற ஒன்று. எங்கு பிரபஞ்சம் இருக்கிறதோ அங்கு மாயை இருக்கிறது என்று பொருள். அது எப்பொழுதும் பிரபஞ்சத்தோடு கலந்திருக்கிற ஒன்று. இனி துணை காரணமாக இருப்பது எது? அதாவது இந்த மாயையை வைத்து பிரபஞ்சம் உருவாகும் வரைக்கும் அல்லது உருவாகுவதற்கு துணை செய்து கொண்டிருக்கிற கருவி போல, திரிகைக்கல் போல இருப்பது எது என்றால் அதை சக்தி என்கிறார். பிறகு இந்த சக்தியையும் மாயையையும் வைத்து பிரபஞ்சத்தை உருவாக்குகிறவன் யார் என்றால் நிமித்தகாரனாக இருக்கிற இறைவன். இதுதான் நாங்கள் இதுவரை கற்று வந்திருக்கிற அந்த பாதையிலே கண்ட சில விடயங்கள். அதனாலே இந்த பாட்டிலே முதல் இந்த 2 கூறாக பிரித்து கொண்டு முதல் கூரை விளங்கப்படுத்துகிற பொழுது பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன் என்பதை நிரூபணம் செய்கிறார். முதல் பாடலிலே அதை செய்கிறார். 38வது பாடலிலே அது வருகிறது. அதற்கு பிறகு சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை என்று வருகிறது. அதாவது சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதற்கு அவன் என்ன காரணமாக இருக்கிறான் என்றால் நிமித்த காரணனாக இருக்கிறான். அது முதல் பகுதி. சரி, பிறகு எப்படி நிமித்த காரணனாக இருந்து பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறான் என்றால் அதை சொல்வதாக அடுத்த பாடல் அமைகிறது. சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை. பிறகு இன்னும் அதை விரிவுபடுத்துகிற பொழுது இறைவன் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிற பொழுது எதிலே இருந்து தோற்றுவிக்கிறான்? முதல் காரணமாகிய மாயையிலே இருந்து சக்தி தொடர்பினாலே அதை தோற்றுவிக்கிறான். அப்படி தோற்றுவிக்கிற பொழுது சத்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் என்று பிரபஞ்சம் 2 கூறுகளாக படைக்கப்படுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் விளங்கினதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. சத்த பிரபஞ்சம், அர்த்தம் என்றால் பொருள். உங்களுக்கு தெரியும், பாட்டுக்கான அர்த்தம் தெரியுமா என்றால் பொருள் தெரியுமா என்று கேட்கிறோம் அல்லவா? ஆகவே அர்த்தம் என்பது பொருள். சப்த ரூபமாகவும் பொருள் ரூபமாகவும் இந்த உலகத்தை இறைவன் படைக்கிறான். அதுதான் சப்த பிரபஞ்சம் என்றும் அர்த்த பிரபஞ்சம் என்றும் சொல்கிறார்கள். இந்த சத்த பிரபஞ்சம் மந்திரம், பதம், வண்ணம் என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பதம் என்பது, வண்ணம் என்பது அச்சரங்களை குறிக்கிற சொல். வண்ணம் என்பது அச்சரம்.
அடுத்தது பதம் என்பது அச்சரங்களின் கூட்டினாலே உருவாகிற தொடர்கள். பிறகு இந்த தொடர்களினாலே விரிக்கப்படுகிற வசனங்களாக அமைவது மந்திரங்கள். ஆகவே வண்ணத்தாலே பதமும் பதத்தாலே மந்திரமும் உருவாகிறது என்று கொள்ளுகிறோம். இந்த மூன்றும் தான் சப்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்றை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த தத்துவ பிரமாணங்கள் எல்லாம் எங்கிருந்து நமக்கு கிடைத்தன என்றால் ஆகமங்களின் ஞானபாத பகுதியிலே இருந்துதான் நாங்கள் இந்த தத்துவங்களை பிரித்து எடுக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சைவர்களுக்கு வேதம் முதல் நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இது பற்றியே இந்த மொழி பிரச்சனையை எவன் சமயத்துக்குள்ளே கொண்டு வந்தானோ அவன் நரகத்துக்குள் விழுந்து அழுந்த போகிறான். வடமொழியா தமிழ் மொழியா என்று தங்களுடைய பற்றை காட்டுவதாக நினைத்து உண்மையை வீணாக அசைக்கிறார்கள். அண்மையிலே ஆஸ்திரேலியாவிலே ஒரு புகழ்பெற்ற முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. முருகன் கோயில், அது சிட்னியிலே இருக்கிற முருகன் கோயில். அங்கு இப்பொழுது ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சர்ச்சை என்றால், தமிழ் முறைப்படி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஒரு பகுதியினர் போராடுகிறார்கள். அதற்கு அவர்கள் தங்களுடைய நியாயங்களை சொல்லி வெளியிட்ட ஒரு வீடியோ பதிவை நான் கேட்டேன். அவர்கள் சமயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் தேவையில்லாத ஒரு பிடிவாதத்திலே அவர்கள் இவற்றையெல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்கிறார்கள். அதாவது ஆகமம் அதெல்லாம் வடமொழி எங்களுக்கு தேவையில்லை, தமிழ் மொழியிலே திருமுறை இருக்கிறது, திருமுறையை வைத்து செய்யலாம், திருமுறையை பாடி அடியார்கள் அதிசயங்கள் செய்திருக்கிறார்கள், அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள், ஆகவே திருமுறைகளை கொண்டு செய்ய முடியும் என்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று புலனாவதில்லை. என்னவென்று கேட்டால், இது உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன், ஒன்று புலனாவதில்லை. திருமுறைகளை கொண்டு அற்புதம் செய்தார்கள் என்றால் அந்த திருமுறைகளை எப்போது பாடினாலும் அற்புதம் நிகழ்கிறதா என்பது முதல் கேள்வி. ஞானசம்பந்தர் பாடிய பொழுதும், அப்பர் பாடிய பொழுதும், சுந்தரர் மாணிக்க வாசகர் பாடிய பொழுதும் அற்புதம் நிகழ்ந்தது. பாம்பு கடுத்த வணிகனை தேவாரம் பாடி உயிர்ப்பித்தார் என்றால் இன்றைக்கு அந்த தேவாரம் படிப்பித்து நாங்கள் பாம்பு எடுத்த வணிகனை உயிர்ப்பிக்க முடிப்பிக்கிறோமா என்றால் இல்லை. ஆகவே அவர் நிலையிலே தேவாரம் சொல்லுகிற தகுதி நமக்கு இல்லை. ஆனால் மந்திரங்கள் அப்படி அல்ல. அந்த மந்திரங்களை வகுத்தபடி ஓதினால் அதனுடைய பயன் விளையும் என்று நம் பெரியவர்கள் நம்பினார்கள். இது தமிழ் பற்றின் காரணமாக கும்பாபிஷேகத்தை அப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது அவர்களை நோக்கி. திருமுறைகளை கொண்டு, அது தமிழ்நாட்டிலேயும் இப்பொழுது பரவி வருகிறது என்று நினைக்கிறேன், திருமுறைகளை கொண்டுதான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால் சரி, செய்யுங்கள். கோயில் கட்டுகிற முறைமை, விக்கிரகங்கள் அமைக்கிற முறைமையை எங்கே திருமுறைகள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றன? கோயில் கட்டிய பிறகுதானே கும்பாபிஷேகம். கோயில் கட்டுவதற்கான வழிமுறைகளை சொல்வது ஆகம நூல்கள் தான். அப்போ ஆகம நூல்களை படித்து கோயிலை கட்ட வேண்டும், திருமுறைகளை படித்து கும்பாபிஷேகம் செய்வது வேண்டும் என்பதிலே அது ஒரு அந்த ரெண்டுங்கட்டான் நிலைமை இருப்பதை இவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. திருமுறைகளிலே ஆலயம் கட்டுகிற முறைமையோ விக்கிரகம் அமைக்கிற முறைகளோ எதுவும் இல்லை. இது ஒன்று. திருமுறைகளை பாடி அந்த ஞானியர்கள் எல்லாம் வேதங்களை ஆகமங்களை எல்லாம் போற்றுகிறார்கள். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு என்று, வேதம் மோதி வன்னூல் பூண்டு என்று, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க என்று எல்லோரும் வேத ஆகமங்களை எல்லாம் அனுசரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மொழிப்பற்றை கொண்டு வந்து புகுத்தி நமது பாரம்பரியமான நம்பிக்கைகளை நாம் சிதைக்க கூடாது. ஆகமங்கள் இல்லாவிட்டால் நமக்கு தத்துவங்கள் இல்லாமல் போய்விடும். அடியார்கள் தேவாரங்களிலே தத்துவங்களை பாடினார்கள் என்றாலும் அது அவர்களுக்கு தெரிய வந்தது இந்த ஆகமத்தினுடைய ஞானகாண்ட பகுதியினாலேதான் என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உண்மைகளை புரிந்து கொண்டுதான் நாம் சைவ சித்தாந்தத்துக்குள்ளே நுழைகிறோம். சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை சொல்லத் தொடங்குகிறார். அதிலே நான் சொல்ல வந்தது இதுதான். இந்த மந்திரம், பதம், வண்ணம் என்பது சத்த பிரபஞ்சம். அதைவிட கலை, தத்துவம், புவனம் என்கின்ற மூன்றும் அர்த்த பிரபஞ்சம் என்கிறார்கள்.
இந்த விஷயங்களை சொற்களாகத்தான் இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். தத்துவம், கலை, புவனம், கலைகளை பற்றி பஞ்ச கலைகள் இருக்கின்றன என்று படித்திருக்கிறோம். பெயரளவிலே தெரியுமே தவிர அவற்றின் விவரங்கள் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டுதான் நாம் படிக்க வேண்டும். புரியாமல் படிப்பதிலே என்ன பயன் என்றால், புரியாமல் படிப்பதிலே முதல் அறிமுகம் செய்கிறார்கள் சொற்களை, பின்னாலே இந்த சொற்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் பாடல்களிலே விளங்கப்படுத்தப்பட போகின்றன. ஆகவே நாம் அது பற்றி இப்ப விளங்கவில்லையே என்று இந்த இடத்திலேயே முழுவதும் விளங்க வேண்டும் என்றோ நாம் கவலைப்பட தேவையில்லை. எந்த இடத்தில் முழுமையாக விளங்க வேண்டுமோ அந்த இடத்தில் முழுமையாக இந்த நூல்கள் நமக்கு விளங்கப்படுத்தும். ஆகவே இந்த மூன்று சப்த பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம் மூன்றும் ஆகிய ஆறும் அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆன்மாவுக்கு வினைகள் வந்து சேருகிற வழியும், வினை தீர்ந்து ஆன்மா இறைவனை அடைகிற வழியுமாக இந்த 6 படிகளும் கருதப்படுகின்றன. இதிலே சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறை 2வது கூறாகவும், சத்த பிரபஞ்சமாகிய வாக்குகள் அவற்றின் இயல்புகள் இது 3வது பகுதியாக சொல்லப்படுகிறது. இந்த சத்த பிரபஞ்சம் நான் சொன்னேனே, இந்த மந்திரம் பதம் வண்ணம் என்பது அடிப்படையான சத்த ரூபமாக தொடங்குகின்ற பிரபஞ்ச வடிவம். பிறகு இந்த சத்தங்கள் ஆன்மாக்களுக்கு துணை செய்ய உதவுகின்றன. அது எப்படி அந்த வாக்குகளாக தோன்றி விரிகின்றன என்பது பற்றி சொல்லப்பட போகிறது. அப்படி சொல்லப்படுகிற பொழுது முதலிலே வைகரி வாக்கின் வாக்கு 4 வகையாக பிரிகிறது. 5 வகை என்றும் சொல்கிறார்கள். முதலிலே சூக்குமை வாக்கு, தோன்றுகிற முறைமையிலே சொல்லுகிறேன். சூக்குமை வாக்கு, அடுத்தது பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு என்று வாக்குகள் கீழிருந்து மேலெழும்புகிற பொழுது வாக்குகளாக விரிகின்றன. நமக்கு அறிமுகமாகிற வாக்கு வைகரி வாக்கு தான். சத்தமாக நம் காதுக்கு கேட்கிற வாக்கு, சத்தரூபமாக நம் காதுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுகிற வாக்கு வைகரி வாக்கு என்றபடியால் வாக்கு தேடலிலே அங்கே இருந்துதான் நாங்கள் தொடங்க வேண்டும். தெரியாத ஒன்று, சூக்குமை என்று ஒன்று இருக்கிறது என்றே தெரியாமல் அதிலிருந்து எப்படி தொடங்குவது? சத்த வாக்கு நமக்கு கேட்கிறது. ஆகவே இந்த வாக்கு வைகரி வாக்கு என்பதிலே இருந்து தொடங்குகிறார்கள். வைகரி வாக்கினுடைய இலக்கணம் சொல்லி, அதற்கு பிறகு மத்திமை வாக்கினுடைய இலக்கணம் சொல்லி, அதுக்கு பிறகு பைசந்தி வாக்கின் இலக்கணம் சொல்லி, அதுக்கு பிறகு சூக்குமை வாக்கின் இலக்கணம் சொல்கிறார்கள். பிறகு எப்படி இந்த வாக்குகள் விருத்திப்படுகின்றன என்று சொல்கிறார்கள். இந்த விருத்தி, பரிணாமம் என்று 2 சொற்களை நாங்கள் கட்டாயம் நினைப்பு வைத்திருக்க வேண்டும். ஒன்று இன்னொன்றாக மாறுகிற பொழுது 2 வகையாக மாறுகிறது. என்னவென்றால், ஒன்று விருத்திப்படுகிறது அல்லது பரிணாமப்படுகிறது. விருத்தி என்றால் என்னவென்றால், ஒன்று இன்னொன்றாக மாறி தேவை ஏற்படுகிற பொழுது பழைய முதற் பொருளாக மாறும். பரிணாமம் என்பது ஒன்று இன்னொன்றாக மாறினால் பழையபடி முதற் பொருளாக மாறாது. இதற்கு அவர்கள் சொல்லுகிற உதாரணம், துணியை வெட்டி கூடாரம் தைக்கிறோம், அவை துணி கூடாரமாக மாறி இருக்கிறது. கூடாரத்தை வெட்டிவிட்டால் பழையபடி துணியாக மாறும். இதுதான் விருத்தி முறை. பரிணாம முறை என்பது பாலில் உரை போட்டு விட்டால் தயிராக மாறுகிறது, ஆனால் தயிர் பழையபடி பாலாக மாறுவதில்லை. ஆகவே இது பரிணாம முறை. ஆகவே ஒரு மாற்றங்களை 2 வகையாக குறிக்கிறார்கள். விருத்தி, பரிணாமம் என்று 2 வகையாக குறிக்கிறார்கள். பரிணாமம் பிறகு 2 வகையாகப்படுகிறது. ஏகதேச பரிமாணம், முழு பரிமாணம் என்று 2 வகையாக பிரியப்படும். அதாவது இப்ப பால் தயிராக மாறுகிற பொழுது முழுமையாக மாறிவிடும், ஒரு பகுதி மாறுவது என்பது இல்லை. பழைய உதாரணம் சொல்வார்கள், நெய்யிலே புழு வரும், ரொம்ப நாள் வைத்து விட்டால் நெய் புழுவாக மாறும். அதுல ஒரு பகுதி மாறி இருக்கும், ஒரு பகுதி மாறாது. நெய்யாகவே இருக்கிற பொழுதே ஒரு பகுதி நெய் புழுவாகவும் மாறி இருக்கும். இதுதான் ஒரு பகுதி மாறுவது என்று. ஆகவே பரிணாமத்தை 2 கூறுகளாக பிரிக்கிறார்கள். ஏகதேசம் என்றால் ஒரு பகுதி மாறுவது, முழுப்பரும் என்றால் முழுக்க மாறிவிடுவது. ஆகவே இந்த மாற்றங்களை பரிணாமம், விருத்தி என்று 2ஆக பிரித்து பரிணாமத்தை 2ஆக வகுத்துக் கொள்கிறார்கள். ஆகவே அந்த வாக்குகள் இந்த பிரிக்கப்படும் பொழுது வகுக்கப்படும் விருத்திப்படும் முறைமை சொல்கிறார்கள். இனி அவரமுத்தர், முத்தர் என்று 2 பேர் இருக்கிறார்கள்.
இறைவனோடு கலக்குகிற அளவு தகுதி பெற்றவர்கள் முத்தர்கள். இறைவனுக்கு அண்மையாக சென்று முத்தி நிலை அடையாதவர்கள் அவரமுத்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். அந்த அவரமுத்தர்களுக்கு வேண்டப்படும் சுத்தாத்துவங்களுக்கு வைந்தவம் முதற் காரணம் என்கிறார்கள். அவரமுத்தர்களுக்கு சுத்த அத்துவாக்கள் எதிலே இருந்து தோன்றுகிறது என்றால் வைந்தவம் என்ற சொல்லுக்கு சுத்த மாயை என்பது அர்த்தம். நாங்கள் மாயையை மூன்றாக பிரித்தோம். சுத்த மாயை, அசுத்த மாயை, அடுத்தது பிரகிருதி மாயை என்று மூன்றாக பிரித்தோம். இந்த சுத்த மாயைக்கு வைந்தவம் என்று பெயரிடுகிறார்கள். இந்த அபரமுத்தர்களுக்கு வேண்டப்படும் சுத்தாத்துவாக்களுக்கு வைந்தவம் தான் முதற் காரணமாக இருக்கிறது என்பது அடுத்த பகுதியாக விளக்கம் செய்கிறார்கள். அதற்கு பிறகு வாக்குகளால் உயிர்களுக்கு அறிவுண்டாகும் என்பதை சொல்கிறார்கள். சுத்தாசுத்த அசுத்த பிரபஞ்சத்தின் இயல்பு என்ன என்று சொல்கிறார்கள். பிரபஞ்சங்கள் 3 வகையாக பிரிக்கப்பட போகிறது. சுத்தமாயிலே தோன்றுவது சுத்த பிரபஞ்சம். அதற்கு பிறகு இடையிலே நிற்கிற அசுத்தமாயிலே தோன்றுவது சுத்தாசுத்த பிரபஞ்சம். கடைசியிலே வருவது ஆகிய பிரகிருதி மாயிலே தோன்றுவது அசுத்த பிரபஞ்சம் என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இதிலே சுத்தாசுத்த அசுத்த பிரபஞ்சங்களினுடைய இயல்பென்ன என்று சொல்ல போகிறார்கள். முதல்வன் சித்துரு மண்ணி நின்று மறைவிடும் முறை, அறிவுருவமாக நின்று இவற்றை ஆக்குகிற முறைமையும் அது பற்றி இறைவன் இவற்றோடு தொடக்குறும் முறைமையும் சொல்லப்படுகிறது. அது 49வது 51வது பாடலிலே வருகிறது. பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன் என்பதிலே இருந்து இனி விளக்கம் தொடங்குகிறது. இதிலே இதுவரையும் நாங்கள் நீண்ட நாள் விட்டபடியால் இதை படித்தோம். இந்த உரையாசிரியருடைய அவர் சட்டங்கள் படித்து நீதிபதியாக இருந்தவர் என்றபடியால் சித்தாந்தத்தை ஒரு புதுமுறையாக விளக்கம் செய்கிறார். முதலிலே இந்த அதிகரணத்திலே என்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்பதை குறிப்பாக தருகிறார். அதைத்தான் இப்பொழுது நான் வாசித்து காட்டினேன். குறிப்புகள் தந்து பிறகு அந்த குறிப்புகள் ஒவ்வொன்றையும் தனித்தனி விளக்கம் செய்வார். அந்த வகையிலே பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன் என்பதை விளங்கப்படுத்தியதாகிய 38வது பாடலை படித்தோம். அடுத்ததாக சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை என்பதை 39வது பாடலிலே படித்தோம். அதற்கு பிறகு வைகரி வாக்கின் இலக்கணம், சத்தம் தொடங்கிதான் அர்த்தம் தொடங்கும். இதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை. முதல் சத்தம் வந்துதான் பொருள் வரும் என்பதை இன்றைய விஞ்ஞான உலகமும் ஏற்கிறார்கள். பிரபஞ்சம் பற்றிய ஆராய்ச்சியிலே அவர்கள் வெறும் புத்தியாலே தேடுகிறார்கள். நம்முடைய பெரியவர்கள் தம்முடைய ஆத்ம ஞானத்தினாலே தேடினார்கள். அதாவது நான் முன்பு சொன்னது கூட காட்சியிலே இறுதி காட்சியாகிய யோக காட்சியினாலே, அதாவது அறிவை உடம்பை விட்டு அப்புறப்படுத்தி காணுகிற முறைமை, அதை பற்றி நாங்கள் முன்பு படித்திருக்கிறோம். அந்த தேடலுக்கூடாக கண்டவர்கள் பெரும் உண்மைகளை வரையறுத்து சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு அறிவிலே தேடுகிறவர்கள் பகுதி பகுதியாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் சொல்லுகிற கூற்றுகளிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. யோக காட்சியாளர்கள் சொன்ன கூற்றிலே மாற்றம் இல்லை, அது சொன்னால் சொன்னதுதான். அந்த வகையிலே அந்த காட்சி முக்கியப்படுது. அவர்கள் சொன்னார்கள் சத்த பிரபஞ்சம் தோன்றிதான் அர்த்த பிரபஞ்சம் தோன்றும் என்றார்கள். இன்றைக்கு இந்த அறிவு தேடலாளர்களும் கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பூமியை பற்றி பேசுகிற பொழுது, பிரபஞ்சத்தை பற்றி அல்ல, பூமியை பற்றி பேசுகிற பொழுது முதல் எங்கேயோ ஒரு வெடிப்பு நிகழ்ந்து அதிலே இருந்துதான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது என்று அவர்கள் வரையறுக்கிறார்கள். முதலிலே ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது, அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள் சத்த பிரபஞ்சத்திலே இருந்துதான் அர்த்த பிரபஞ்சம் தோன்றும் என்றதை நம் பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அப்படி சத்த பிரபஞ்சம் தோன்றுவதென்றால் அந்த சப்தத்துக்குள்ளே கூறுகள் உண்டா? சத்தம் திடீரென்று ஒரு சத்தத்திலிருந்து வருமா என்றால் இல்லை. அதைத்தான் நாங்கள் படித்தோம். அந்த சத்தம் தான் வாக்காக மாறுகிறது. அந்த வாக்கிலே 4 வகை வாக்குகள் உண்டு. அதிலே சூக்குமை வாக்கை 2ஆக பிரிப்பார்கள். அதிசூக்குமை என்றும் சூக்குமை என்றும் பிரிப்பார்கள். அதிசூக்குமை, சூக்குமை. அதற்கு பிறகு
பைசந்தி, அதுக்கு பிறகு வைகரி, அதுக்கு பிறகு மத்திமை, அதுக்கு பிறகு வைகரி என்று பிரிக்கிறார்கள். வைகரி உள்நிக்கிற பொழுது தூள வைகரி என்றும், வெளியிலே வருகிற பொழுது சூக்கும வைகரி என்றும் வருகிறது. ஆனால் வைகரி வைகரி தான். சூக்குமை வாக்கைத்தான் இரண்டாக பிரித்து கொண்டு அதிசூக்குமை வாக்கு, சூக்குமை வாக்கு என்று பிரித்து ஐவகை வாக்குகள் என்று சொல்கிறார்கள். ஆகவே இனி சப்த பிரபஞ்சத்தை முதலிலே எடுத்துக்கொண்டு விளங்கப்படுத்த வேண்டும். அது வாக்காக மாறுகிறது. வாக்காக மாறுகிற பொழுது நமக்கு தெரிந்த வாக்கிலே இருந்து அறிந்து கொண்டு போக வேண்டும் என்றால் நமக்கு தெரிந்தது முதல் வைகரி வாக்கு என்றபடியால் வைகரி வாக்கினுடைய இலக்கணம் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக மத்திமை வாக்கினுடைய இலக்கணம் சொல்லுகிறார். நடுநெஞ்சிலே இருக்கிறதாகிய அந்த வாக்கு. முடிந்தால் ஸ்ரீராம் ஒரு தரம் இந்த 40வது பாடலில் இருந்து பொழிப்பை வாசிங்க. சரிங்க. பிள்ளையார் பாட்டை படிச்சுட்டு. விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இரு செவியன் மும்பதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிற இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 40. பாடல் தலைப்பு வைகரி வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. வைகரி வாக்கு மத்திமை தானத்தில் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் பிராணவாயினால் உந்தப்பட்டு எழுந்து புறத்திலே அடைவதாயும், சொல்லுவோன் தான் நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாயும், தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாயும், சவிகற்ப உணர்வு உண்டாதற்கு ஏதுவாயும் உள்ள இலக்கணங்களை உடையதாம். இதுதான் வைகரி வாக்கு என்கிறார். திரும்பி ஒரு வரியாக வாசியுங்கள். வைகரி வாக்கு மத்திமை தானத்தில் பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் பிராணவாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து புறத்திலே அடைவதாயும். அதாவது வைகரி வாக்கு நமக்கு வெளியிலே கேட்கிற சத்தம், இதே நமக்கு தெரிகிறது சத்தம் தான் வைகரி வாக்கு. அப்படியானால் இது எங்கிருந்து வருகிறது என்று கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்லுகிறார். இந்த வைகரி வாக்கு மத்திமை வாக்கிலே இருந்து பிறக்கிறது என்கிறார். எங்களுக்கு வைகரி வாக்கு தெரியும், ஆகவே தெரிந்ததிலிருந்து உள்ளே போகிறோம். இன்னொரு வாக்கு இருக்கிறது மத்திமை வாக்கு என்று, அது நடுநெஞ்சிலே இருப்பது, அங்கே இருந்து பிரிந்து தோன்றுவதுதான் இந்த வைகரி வாக்கு என்று முதலிலே சொல்லுகிறார். வைகரி வாக்கு மத்திமை தானத்திலே பிரிந்து தோன்றிய அக்கரங்கள் எப்படி அது மேலே வருகிறது? மத்திமை என்கின்ற அந்த பாயிண்டிலே இருந்து இந்த அச்சரங்கள் பிரிகிறதாம். அச்சரங்கள் பிரிவு அங்கேதான் நிகழ்கிறது. அதனால்தான் நம்முடைய பாடத்தை மனதிலும் படிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மனதுக்குள்ளே இருந்து அந்த அச்சரங்கள் பிரிந்து அது மேலே எப்படி வருகிறது என்றால் பிராண வாயுவினாலே உந்தப்படுகிறது. 10 வாயுக்கள் எங்கள் உடம்புக்குள்ளே இயங்குகின்றன என்று முந்தைய நூல்களிலே படித்திருக்கிறோம். அதிலே பிராணவாயு இந்த அக்கரங்களை மேல் தள்ளுகிறதாம். பிராணவாயுவினால் உந்தப்பட்டு எழுந்து புறத்திலே அடைவதாயும் அதனால்தான் அந்த வாக்கு வைகரி வாக்காக வெளியிலே வருகிறது. மத்திமை வாக்கிலே பிரிந்த அச்சரங்களை பிராணவாயு உந்தி வெளியிலே தள்ளுகிற பொழுது, அது வெளியிலே வருகிற பொழுது அது வைகரி வாக்கு என்று சொல்லப்படுகிறது. இனி அந்த வாக்கினுடைய பயன்பாடு என்னவென்றால், சொல்லுவோன் தான் நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாகவும். எண்ணங்கள் மனதுக்குள்ளே உதிக்கின்றன, அதை வெளிப்படுத்துவதற்கு உதவுவது இந்த வைகரி வாக்கு என்று சொல்லுகிறார். சொல்லுவோன் தான் நினைத்த பொருளை சொல்லும் சொல்லாகவும் தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கப்படுவதாகவும். இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயத்தை ஒருவன் சொல்ல நினைக்கிறதை அச்சரங்களை கொண்டு, அச்சரங்களாலே சொல்லையும், சொல்லாலே பதத்தையும், பதத்தாலே பதங்களாலே பொருளையும் வெளிப்படுத்துவான். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது சொல்லுகிறவனுக்கும் கேட்க வேண்டும், கேட்கிறவனுக்கும் கேட்க வேண்டும். நான் சொல்ல கேட்கிறவனுக்கு மட்டும் கேட்கும், எனக்கு ஒன்றும் கேட்காதாக இருந்தால் நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரியாமல் போய்விடும். ஆகவே எனக்கு தெரிவதற்கும் மற்றவனுக்கு தெரியப்படுத்துவதற்கும் இந்த வைகரி வாக்கு துணை செய்யும் என்கிறார். தன் செவிக்கும் பிற செவிக்கும் கேட்கப்படுவதாகவும் சவிகற்ப உணர்வு உண்டாகுவதற்கு ஏதுவாகவும் இருக்கும்.
சவிகற்பம் உங்களுக்கு தெரியும், உன்னை படித்த சொல். நிர்விகற்பம், சவிகற்பம். அதாவது பிரிவுகள் இன்றி ஒரு விஷயம் நமக்கு தோன்றினால் அது நிர்விகற்ப காட்சி என்று சொல்கிறோம். பிரிவுகளோடு தோன்றினால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தோன்றுவது நிர்விகற்பம். அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் நமக்கு பாடம் சொல்லி தருகிறார், ஒரு ஆசிரியர் பிளாக் போர்டிலே எழுதி காட்டுகிறார், வாயாலே சொல்லுகிறார், இது புஸ்தகம், இது திருவள்ளுவர், இது கம்பர் என்று சொல்ல. அப்படி சொல்லுகிற பொழுது அந்த காட்சி நமக்கு சவிகற்ப உணர்வை உண்டாக்கி தருகிறது. நிர்விகற்பமாக இருந்தால் எல்லாம் ஒன்றாக தெரியும். இந்த வைகரி வாக்காலே சொல்லுகிற பொழுது பிரிவுகளோடு கூடிய அறிவு நமக்கு வருகிறபடியால் அது சவிகற்ப உணர்வை உண்டாக்குவதற்கு ஏதுவாகிய வாக்கு என்று இந்த வைகரி வாக்குக்கான வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது. இனி அடுத்த மத்திமை வாக்குக்கு சொல்ல போகிறார். பாடல் 41. பாடல் தலைப்பு மத்திமை வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. சூக்கும ரூபமாய் பிரிந்து விளங்கும் அக்கரங்களாகியும் சொல்லுவான் தன்னுள்ளே உணர்வதாயும் தனக்கு கேட்பதாயும் பிறர் செவிக்கு கேட்கப்படாததாயும் கண்டத்திலே விளங்குவது மத்திமை வாக்காகும். அதாவது அச்சரங்கள் வைகரி வாக்கிலே தான் தூள உருவம் வருகின்றன. அச்சரங்கள் வைகரி வாக்காக வருகிற பொழுதுதான் தூள ரூபம் வருகிறது. அப்படியானால் மத்திமையிலே என்ன நடக்கிறது என்றால் சூக்குரு ரூபமாக அச்சரங்கள் பிரிந்து விடுகின்றன. இப்போ அம்மா என்று நான் சொன்னேன். இப்போ இது தூள ரூபம், சத்தம் எனக்கும் கேட்டு உங்களுக்கும் கேட்கிறது. அப்படி இல்லாமல் மனதுக்குள்ளே நான் அம்மா என்கிறேன், அது எனக்கு கேட்கும் உங்களுக்கு கேட்காது. இதுதான் இந்த வைகரிக்கும் மத்திமைக்கும் உள்ள வித்தியாசம். அதைத்தான் சொல்லுகிறார்கள். சூக்கும ரூபமாக அச்சரங்கள் பிரிந்துவிடும், மனதுக்குள்ளேயே அச்சரங்கள் பிரிந்துவிடும். மனதுக்குள்ளே ஆகும் மா என்பது வராமல் வாயிலே வராது. ஆகவே மனதுக்குள்ளே சூக்கரூபமாக பிரிந்து விளங்கும் அக்கரங்களாகியும் சொல்லுவான் தன்னுள்ளே உணர்வதாயும். மனதுக்குள்ளே நான் சொல்வது உங்களுக்கு புரியாது. வைகரி வாக்கிலே சொன்னால்தான் சொல்லுகிறவனுக்கும் விளங்கி மற்றவனுக்கும் விளங்கும். மத்திமையிலே சொல்லுகிற பொழுது அவனுக்கு விளங்குமே தவிர மற்றவர்களுக்கு அது விளங்காது. ஆகவே சூக்கரூபமாய் பிரிந்து விளங்கும் அக்கரங்களாகியும் சொல்லுவான் தன்னுள்ளே உணர்வதாயும் தனக்கு கேட்பதாயும் பிறசருக்கு கேட்கப்படாததாயும் கண்டத்திலே விளங்குவது மத்திமை வாக்காகும். இதிலே எங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். நாங்கள் மத்திமை என்றால் நடுநெஞ்சிலே என்று செய்தோம். இவர்கள் என்ன செய்வார்கள்? அது தோன்றி எதுவரையும் செல்கிறது என்பதை மத்திமையாகத்தான் கொள்வார்கள். நடுநெஞ்சிலே தோன்றி கண்டம் வரைக்கும் செல்லும். இந்த வாக்கினுடைய எல்லை அது. ஆகவே கண்டத்திலே நிற்கிறது என்று சொன்னால் பிறகு கண்டத்திலே தோன்றி வாய் வழியாக வெளிவருகிறது ஒன்று. அது மாதிரி பைசந்தியிலே தோன்றி மத்திமை வரும் வரைக்கும் பைசந்தி தான். இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே இதில் குழப்பம் இல்லை. பிறர் செவிக்கு கேட்கப்படாததாயும் கண்டத்திலே விளங்குவது மத்திமை வாக்கு. இங்கே இருந்து புறப்பட்டு இந்த இடத்திலே நிக்கிற இடத்தை சுட்டுகிறார்கள். சரி, அடுத்தது பாடல் 42. பாடல் தலைப்பு பைசந்தி வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. பைசந்தி வாக்காவது எழுத்துக்கள் பிரிந்து தோன்றாது மிகவும் சூக்கும ரூபமாய் சிந்தையின் கண் நிற்கும் இயல்பினை உடையதாம். முக்கியம். பைசந்தி வாக்குக்கு வருகிறார். அது தொப்புள்ளே தோன்றுவது என்று நான் சொன்னேன். தொப்புள்ளே இருந்து நடுநெஞ்சு வரையும் அது பிரயாணம் செய்யும். அந்த வாக்கை பற்றி சொல்லுகிற பொழுது எழுத்துக்கள் பிரிந்து தோன்றாது. நடுநெஞ்சிலே அச்சரங்கள் பிரிகிற பொழுதுதான் மத்திமை வாக்கு தோன்றுகிறது. தொப்புளிலே தோன்றி நடுநெஞ்சு வரையும் வருகிற பைசந்து வாக்கிலே அச்சர பிரிவுகள் இருக்காது, எழுத்து பிரிவுகள் இருக்காது. அப்படி எழுத்துக்கள் பிரிந்து தோன்றாது. அப்படியானால் அது வாக்காகுமா என்றால் வாக்குத்தான். மிகவும் சூக்கும ரூபமான வாக்கு, பிரிவில்லாமல் அது அப்படியே கலந்து தோன்றுகிற அந்த வாக்கு என்று சொல்கிறார்கள். அது எங்கே தொடர்ந்து பிடிக்கும் என்றால் சிந்தையிலே பிரிக்கும். எங்களுக்கு அந்த கரணங்கள் 4 உங்களுக்கு தெரியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சிந்தையிலே இந்த வாக்கு உணரப்படும். புத்தியிலே மனதிலே எல்லாம் இந்த வாக்கு உணரப்படாது. ஆகவே சிந்தை தான் அதற்கு ஸ்தானம் என்கிறார்கள். ஆகவே சிந்தையின் கண்ணிக்கும் இயல்பினை உடையதாக இந்த பைசந்தி வாக்கு இருக்கும் என்கிறார். பாடல் 43. பாடல் தலைப்பு சூக்குமை வாக்கின் இலக்கணம். பொழிப்புரை. சூக்குமை வாக்கானது
பரசரீரத்தின் உள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும் ஆன்ம ஞானத்தை விளக்குதலுமாகிய 2 இலக்கணங்களை உடையதாம். இவ்வாக்கின் தொழிற்கெட்டு ஆன்மா வாக்குகள் 4னுக்கும் வேறாக தன்னை காணுமாயின் அவ்வான்மாவுக்கு பேரறிவும் ஆனந்தமும் சுதந்திரமும் நித்தியத்துவமும் உண்டாம். இப்போ திருப்பி வருகிறோம். சூக்குமை வாக்கு என்றால் என்னவென்றால் பரசரீர சிந்தைக்கும் இல்லை, சிந்தையிலேயும் அது அகப்படாது. பரசரீரத்தினுள்ளே ஞான வடிவாய் விளங்குவது. இந்த பாடலிலேயே விளக்கம் எழுதுகிற பொழுது பரசரீரம் என்றால் என்ன, காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், இந்த 3 பகுதிகளாக பிரித்து கொண்டோமே. சுத்த மாயா தத்துவங்கள், அதுக்கு அடுத்ததாக நாங்கள் வித்யா தத்துவங்கள், பிறகு ஆத்ம தத்துவங்கள் என்று பிரித்தோமே. இந்த 3 பகுதிகளுக்குள்ளே மேல் பகுதியாகிய பரசரீரத்துக்குள்ளே அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள் காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம். கஞ்சுகம் என்பது இந்த நடுப்பகுதி வித்யா தத்துவத்துக்குள்ளே வருவது. அடுத்தது குணசரீரம் என்பது கீழே வருகிற ஆத்ம தத்துவங்களுக்குள்ளே வருவது. காரண சரீரம் என்பது மேல்நிலைப்பட்ட சுத்தமாயைக்குள்ளே இருக்கிற சரீரம். ஆகவே இங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், சூக்குமை வாக்கானது பரசரீரத்தினுள்ளே ஞான வடிவாய் விளங்குவது. அறிவு வடிவில்லை, அது ஞான வடிவு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மற்றவை எல்லாம் அறிவு வடிவாக விளங்கும், இது ஞான வடிவு ஆக நிற்கும். ஆகவே அந்த நிலைக்கு போக வேண்டும். பரசரீரத்தினுள்ளே ஞான வடிவாய் விளங்குதலும் ஆன்ம ஞானத்தை விளக்குதலும். ஆன்ம ஞானத்தை விளக்குவது என்றால் ஆன்மாவை இனங்காட்டும். மற்றவை எல்லாம் புத்திகளினூடாக உலகப் பொருள்களை இனங்காட்டும். இது ஆன்மாவை இனங்காட்டக்கூடிய அறிவு. அதற்கு அடிப்படையாக இருப்பது பரசரீரம். இலக்கண ஞானத்தை விளக்குதலுமாகிய ஞான வடிவாய் விளங்குதலும் ஆன்ம ஞானத்தை விளக்குதலுமாகிய 2 இலக்கணங்களையும் உடையதாம். அப்போ அது நன்றாக தெரிந்து கொள்ளும். பரசரீரத்துக்குள்ளே ஞான வடிவாய் விளங்கும், ஆன்மாவை இனங்காட்டும். இது இதற்கான இலக்கணம். இவ்வாக்கின் தொழில் கெட்டு, அதாவது இங்க இருந்துதான் இப்ப நாங்க மேலே இருந்து கீழே வந்து நிக்கிறோம். மேலே இருந்து கீழே வந்து நிற்கிறோம். அப்ப முறைப்படி தோற்றம் எப்படி இருந்தது? கீழே இருந்துதான் மேலே வந்தது. கீழே இருந்து மேலே வந்து வாக்கு வந்தது. அது விருத்தி என்றபடியால் ஒடுங்க முடியும். அப்போ ஒடுங்கி ஒடுங்கி நாங்கள் ஒடுக்கம்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒடுங்கி வந்து புத்தி கப்பட்டு அதுக்கு பிறகுள்ளே வெளிக்கரணங்களுக்கு அகப்பட்டு அந்த கரணங்களுக்கு அகப்பட்டு பிறகு உள்ளே இப்ப ஞான வடிவாக ஆன்மாவை இனங்காட்டுகிற தகுதி பெறுகிறது. எப்பொழுதும் இப்ப நாங்கள் புத்தியாலே புற தரிசனங்களைத்தான் கண்டு கொண்டிருக்கிறோம். வெளிச்செலுத்துகிற பொழுது புற தரிசனங்கள் தான் நமக்கு தெரியும். அறிவை உட்செலுத்த வேண்டும். அப்படி உட்செலுத்துகிற பொழுது என்ன தெரிய வரும் என்றால், முதலிலே எங்களுடைய கரணங்கள் காணவில்லை என்றும், கரணங்கள் காண்பதற்கு அந்த கரணங்கள் துணை செய்கிறது என்றும், இப்படி உள்ளே உள்ளே போக போக ஒவ்வொன்றாக அந்த கரண தரிசனம் கிடைக்கும். அதற்கும் உள்ளே போக ஆன்ம தரிசனம் கிடைக்கும். அந்த கரணங்களும் கருவிகள் தான். ஆகவே அவற்றுக்கு அறிவில்லை. அப்ப காண்பது எது என்று தேடிக்கொண்டு போகிற பொழுது ஆன்ம தரிசனம் கிட்டும். ஆன்ம தரிசனம் கிட்டின உடனே ஆன்மாவை தரிசனம் பண்பது என்பது ஒரு பெரிய விஷயம். ஆன்ம தரிசனம் கிட்டின உடனே பிறகு ஆன்மாவுக்கும் தரிசிக்கிற தகுதி இல்லை. அதுக்கு காணுகிற தகுதியை உள்ளே இருக்கிற இறை கொடுக்கிறது. ஆகவே அதை காணுகிற என்கிற பொழுது ஆன்ம தரிசனம் கிட்டிய பிறகு இறை தரிசனம் கிட்டும். இதுதான் முறைமை. அப்போ நாங்கள் இப்ப கீழே படித்த இந்த சூக்குமை வாக்கு ஆன்ம தரிசனத்தை உருவாக்கி தரும் என்று இலக்கணம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஞானத்தை 2 இலக்கணங்களுடையதாம். இவ்வாக்கின் தொழில்கட்டு, அதாவது சூக்குமை வாக்கினுடைய தொழில்கட்டு, ஆன்மா வாக்குகள் 4னினும் வேறாக தன்னை காணுமாயின். இப்போ 4 வாக்குகளும் காணுகிற பொழுது ஒவ்வொன்றிலும் நம் தொடர்போடு கண்டோம். சூக்குமை வாக்கிலும் நம் தொடர்போடு அந்த வாக்கை நாம் கண்டோம். இனி அப்படி போன வாக்கு போன வேகத்திலே சூக்குமையையும் தாண்டி விடும் என்கிறார். அதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மேலே இருந்த வைகரியை தாண்டி மத்திமைக்கு வரும். மத்திமையை தாண்டி அதுக்கு அடுத்ததாகிய பைசந்திக்கு வரும். பைசந்தியை தாண்டி சூக்குமைக்கு வரும். சூக்குமை வருகிற பொழுது ஞான ரூபமாக ஆன்ம தரிசனம் கிடைத்துவிடும்.
பிறகு அது அப்படியே வருகிற வேகத்திலே சூக்குமை வாக்கையும் தாண்டிவிடும். சூக்குமை வாக்கை தாண்டின பிறகு என்ன ஆகும் என்றால், நான்கினுக்கும் வேறாக தன்னை காணுமாயின் அவ்வான்மாவுக்கு பேரறிவும் ஆனந்தமும் சுதந்திரமும் நித்தியத்துவமும் உண்டாம். அதாவது அதைத்தான் நாங்கள் முக்தி என்கிறோம். இந்த சொற்களாலே சொன்னது முக்தி கிடைக்கும் என்கிறார். அதாவது வாக்குகளோடு தொடர்பு பட்டிருக்கும் மட்டும் ஆன்மா உலகோடு தொடர்புபட்டு அல்லது அறிவோடு தொடர்புபட்டு நிற்கும். எப்பொழுது வாக்குகளை கடக்கிறதோ, கடந்த பிறகு அப்ப வாக்கு நிற்க இடம் இல்லை, அது பதியை பற்றிவிடும். பதியை பற்றினால் அது பதிவாக்காக மாறி நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தரும். எந்த விஷயங்களை எல்லாம் தரும் என்றால், பேரறிவு, ஆனந்தம், சுதந்திரம், நித்தியத்துவம் என்பவற்றை கிடைக்க செய்யும். அதெல்லாம் எப்படி கிடைக்கும் என்றால், இவ்வளவும் இறைவனுக்கு உள்ள விஷயம். இறைவனை இந்த வாக்குகளை கடக்கிற பொழுது ஆன்மா இறைவனை பெற்றுவிடும். பெற்றுவிட்ட காரணத்தினாலே அதற்கு இறைநிலை, அந்த ஆன்மா இறைநிலை எய்தும். அதனைத்தான் நாங்கள் முக்தி என்கிறோம் என்கிற வரையில் நாங்கள் படித்திருக்கிறோம். அடுத்ததாக வாக்குகள் விருத்திப்படும் முறைமை என்கின்ற பகுதியை சொல்லி இருக்கிறார். அதையும் 45 வரையும் படித்து விட்டோமா? ஆமாங்க, 45 வரைக்கும் படிச்சிட்டோம். சரி, நாங்கள் 44 இருந்து அடுத்த வகுப்பிலே படிப்போம். நான் மீதியை பார்த்து கொண்டு அதுக்கு மேலே பயணம் செய்வோம். சரி, நன்றி. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.